யூனிவர்சல் பேசிக் இன்கம் யூபிஐ ஸ்கீம் அனைவருக்குமான குறைந்தபட்ச அடிப்படை வருமானம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் நிறைய வாட்டி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இது பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட்டுடைய ஒரு முக்கியமான அஜெண்டாவில் ஒன்று. யூபிஐயை இந்தியாவில் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் ஒரு எய்ம் வச்சுருக்கு. யூபிஐ அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் சிஸ்டமில் சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் ஸ்கீம், சமூக பொருளாதார நலத்திட்டங்கள் எப்படி சென்றடைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா இஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன? சமூக நலத்துக்கு, மக்கள் நலத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய இந்தியா சோஷியோ எக்கானமிக் வெல்ஃபேருக்கு, மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக ஹெல்ப் பண்ணுது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஹெல்த் ஸ்கீம்ஸ், எஜுகேஷன் ஸ்கீம்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் தான் சோஷியோ எக்கானமிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், உதாரணத்துக்கு ஃபுட்டு, ஃபெர்டிலைசர், அதே போல் ஃபியூல், பெட்ரோல், டீசல், இதே போல் அத்தியாவசிய பொருட்கள், சேவைகள், இதெல்லாமும் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீப் ப்ரைஸில் சென்று சேர வேண்டும் அப்படின்றதுக்காகவும் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு. இதுதான் இந்த சிஸ்டம் பேர் என்ன? சப்சிடி ஸ்கீம். சப்சிடினா மானியம் அப்படின்னு அர்த்தம். மானியம்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் 1 லிட்டர் டீசலையோ பெட்ரோலையோ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறீங்க. அதனுடைய 1 லிட்டர் பெட்ரோலோடைய விலை 100 ரூபான்னு வைங்க. ஆனால் கவர்மெண்ட் நமக்கு அது 75 ரூபாய்க்கு வழங்குது. அப்போ மிச்சம் இருக்குது 25 ரூபா. அந்த பர்டனை கவர்மெண்ட்டே எடுத்துருக்கு. அந்த பாரத்தை கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறது. இது பேர் தான் மானியம், சப்சிடின்னு சொல்லுவாங்க. இந்த சப்சிடி அளிக்கிறது மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமான இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மானிய விலையில் சென்றடைகிறது. இந்த மானியம்ன்றது ஒன்றும் இல்லைன்னா, அனைவராலும் அத்தியாவசிய தேவைகள், ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங், ஃபியூல், இது எல்லாமே அவங்களுடைய சொந்த வருமானத்தை வச்சு இவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியா ஒரு ஏழை நாடு, வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு. அப்போது கவர்மெண்ட் அதனுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் மூலமாக, மானியத்தின் மூலமாக மக்கள் அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுடைய ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் ஓவரால் வெல்ஃபேருக்கும் அது உபயோகமாக இருக்கும். இதுதான் இந்த சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிடி பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுக்கு சப்சிடி வழங்கப்படுகிறது, ஃபெர்டிலைசர்ஸ் சப்சிடி வழங்கப்படுகிறது, ஃபியூலுக்கு சப்சிடி வழங்கப்படுகிறது. அது இல்லாமல் முக்கியமான நலத்திட்டம், உதாரணத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், என்ஆர்இஜிஏ ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே சப்சிடி கவர்மெண்ட் ஒதுக்கும். இந்தியாவை பொறுத்தவரை சராசரியாக ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் கோடி வரைக்கும் மானியத்துக்குன்னே செலவிடப்படுகிறது. அதுவும் முக்கியமான மானியத்துக்கு ஃபுட் சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, அப்புறம் ஃபியூல் சப்சிடி, என்ஆர்இஜிஏ ஸ்கீம், இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக சேர்த்தோன்னா ஒரு 4 லட்சம் கோடி மானியத்துக்குன்னே இந்தியா செலவிடுகிறது. இப்போது இந்த மானியம், இந்த சப்சிடி சிஸ்டமில் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரச்சனை, இது காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்தியா ஒரு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு. மக்களுடைய வரிப்பணத்தை தான் கவர்மெண்ட் மறுபடியும் சப்சிடியாக செலவு பண்ணோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வருஷம் நமக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்குது. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா நிதி பற்றாக்குறை. இப்போ நிதி பற்றாக்குறையில் ஓட்டக்கூடிய ஒரு நாடு மறுபடியும் இந்த மானியத்தின் மூலமாக அதிகமாக செலவு பண்ணுவது நல்லதா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவது என்னென்னா, ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமான சேவைகள் சென்று சேர்வதற்காக மானியம் வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த சப்சிடி சிஸ்டமில் என்ன நடக்குதுன்னா, உண்மையாலே அனைவருக்கும் அது சென்று சேர்வடைவது கிடையாது. டார்கெட்டிங் பார்த்திங்கன்னா சரி கிடையாது. யாருக்கெல்லாம் சென்று அடையணுமோ அவங்ககிட்ட சேர்றது கிடையாது. யாருக்கெல்லாம் சென்று சேரக்கூடாதோ அவங்ககிட்ட சேருது. பார்த்திங்கன்னா வெல்த்தி பீப்புள் கூட பார்த்திங்கன்னா அந்த சப்சிடி ஸ்கீமை அனுபவிக்கிறாங்க. ஏழைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கீம்ஸ் அனுபவிக்க முடியல. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் ரொம்ப ரிச்சாக இருப்பார், ஒரு 50 லட்ச ரூபா எஸ்யூவி கார் வச்சுருப்பார், ஆடி கார், BMW கார், இல்லை ஃபோர்ட் கார் வச்சுருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா அவரும் அதே மானிய விலையில் தான் டீசல் போட்டு போவார். இது ஒரு நல்ல விஷயமா? இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானியத்தின் மூலமாக ஊழல் அதிகமாக நடைபெறுகிறது. ஊழல் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் மெஷினரியில் ஊழல் இருக்குது. ஒரு சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் செய்யக்கூடிய அந்த ஊழல்னால இந்த மானியங்கள் சரியாக சென்றடைவது கிடையாது. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சரியாக நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் இந்த சப்சிடி சிஸ்டமில் உள்ள மெயின் ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி சென்றடையக்கூடிய மானியங்கள் இது சரியாக சென்றடைய வேண்டும். செகண்டு, இதிலெல்லாம் ப்ராப்பரான அவுட்புட் இருக்கணும், ரிசல்ட் இருக்கணும். உண்மையாலே ஒரு க்ரோத் காட்டணும், மக்கள் உண்மையாலே வளர்ச்சி அடைய வேண்டும். அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கீம் தான் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீம்.
நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ NREGA ஸ்கீம் இருக்குது. NREGA ஸ்கீம் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இதுக்கு சராசரியாக வருஷம் ஒரு 60,000 கோடி 70,000 கோடி இது வந்து கவர்மெண்ட் ஒதுக்குது. ஆனால் இதிலேருந்து பார்க்கக்கூடிய ரிசல்ட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரி கிடையாது. இவ்வளோ ரூபாய் ஒதுக்கியும் அதில் வந்து வேலைவாய்ப்பு சரியாக சென்றடையுதுன்னா இல்லை, அதில் நிறைய ஊழல் இருக்குது. இந்த NREGA ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக, அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை. அப்போது ரிசல்ட் ஓரியன்டாக, அவுட்புட் ஓரியன்டாக அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை. அப்போ வீணாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அலகேஷன் இருக்குது. அப்போது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீமை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீம் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே சப்சிடிஸ் வருது. ஃபுட் சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, ஃபியூல் சப்சிடி, இதெல்லாம் டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் வருது. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கும் எனக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம அனுப்பிக்கக்கூடிய சப்சிடிஸ்லாம் மொத்தம் சேர்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8,000 ரூபாய் வருதுன்னு வைங்க, 8,000 ருபீஸ் வருது. இப்போது இந்த சப்சிடியை டைரெக்டாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபராக பண்ணிவிடுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அனைவருக்கும் ஒரு டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணிவிடுவாங்க. இதுதான் யூனிவர்சல் பேசிக் இன்கம். இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஒரு ஃபிக்ஸ்டு பேமெண்ட் நமக்கு வந்துடும். இந்த ஃபிக்ஸ்டு பேமெண்ட்டை வச்சு நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இதை வந்து வெளிநாடுகளில் இன்கம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, சோஷியல் சப்போர்ட், இன்கம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை தான் இந்தியாவில் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதில் முக்கியமான பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல் சப்சிடி சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த ஊழல், வேஸ்டேஜ், பில்ஃபரேஜ் இதெல்லாம் இதில் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மானியத்தில் நம்ம செலவிடக்கூடிய இந்த காஸ்ட்டை வந்து நம்ம நிறையாவே ரெடியூஸ் பண்ணலாம். இன்னொன்று இது என்ன பண்ணணும்னா, மக்களை வந்து மானியத்தையே நம்பி அதாவது ஒரு சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய, அதாவது அனைவரும் சோம்பேறி கிடையாது, ஆனால் மானியத்தையே நம்பி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாறும். அதாவது இன்கம் சப்போர்ட்டை ஜஸ்ட் நம்ம ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு, பேக்கப்பாக வச்சுட்டு நாம் உழைக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், நாட்டுக்காக நாம் நம்முடைய உழைப்பை நாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆண்டர்ப்ரனரியல், ஒரு என்டர்பிரைசிங் ஆட்டிடியூடை மக்களுக்கே அதை எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சருக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மானியங்கள், ஃபெர்டிலைசர் சப்சிடி, எலக்ட்ரிக் சப்சிடி இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு வருஷமாக என்ன ஆகுது, ஒரு மான்சூன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிவிடும், அவங்களுக்கு தந்த அந்த லோன்ஸ் எல்லாத்தையுமே வெய்வ் பண்ணிவிடும். அது இல்லாமல் அந்த எலக்ட்ரிசிட்டி சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடிலாம் கூட நிறையா டைமில் பார்த்திங்கன்னா வீணாகுது. அதுக்கான ரிசல்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருப்பது கிடையாது. அதுக்குன்னு விவசாயத்துக்கு உதவக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் வீணாக நம்ம மானியத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக அதை ரிசல்ட் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகலாம், அவுட்கம் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரலாம். அதனால் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த பணத்தில் ப்ராப்பராக ரிசல்ட் இருக்கணும். நம்ம விவசாயிகள் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது அவர்களுக்கு சரியாக சென்றடைய வேண்டும். அதிலிருந்து அவங்க பெனிஃபிட் ஆகணும், அவங்களுக்கும் இன்கம் அதிகமாக வரணும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்ற இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை எதிர்க்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மானியத்தை அளிப்பது நல்லது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. யூனிவர்சல் பேசிக் இன்கம்னா அனைவருக்குமே இந்த இன்கம் போகும். நான் சொன்ன மாதிரி இதில் ஒருத்தர் வந்து ஒரு வெல்த்தியாக ஒரு ரிச் பர்சன் இருந்தால் அவருக்குமே இந்த பேசிக் இன்கம் போய் சேரும். அப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான வேஸ்டேஜ் அதில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கோடி 130 கோடி பேர் கால்குலேட் பண்ணால் தற்போது சப்சிடி மூலமாக செல்லக்கூடிய அந்த 4 லட்சம் கோடி ரூபாயை விட இது சொல்ல போனீங்கன்னா அதிகமாக செலவிடுமா, அதை வந்து செலவு வரும் அப்படின்னு இதை எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அப்போது யூனிவர்சல் பேசிக் இன்கம் எடுத்துகிட்டு வந்தால் கூட அதுலேயுமே பார்த்திங்கன்னா செலவு தற்போது இருக்கக்கூடிய சப்சிடி சிஸ்டம் விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ UBI ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபிகல்ட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதனால் UBI ஸ்கீம் இட் இஸ் அ குட் ஸ்கீம். பட் இமீடியட்டாக அது இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ரோட் பிளாக்ஸ் இருக்குது. இதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும், ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும். அது இல்லாமல் ஒரு ஃபேஸ்டு மேனர், இதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மேனரில் இதை எடுத்துகிட்டு வர்றது நல்லதாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, UBI ஸ்கீமை ஒரு பார்ஷியல் மேனரில் கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சப்சிடி ஸ்கீமை ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, பார்ஷியல் சப்சிடி வச்சுருக்கணும். அது முக்கிய ஸ்கீம்ஸ்க்கு சப்சிடி வச்சுருக்கணும், மிச்ச தேவையில்லாத ஸ்கீம்ஸ்க்கு நம்ம சப்சிடியை எடுத்துடலாம். அதுக்கு ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் அந்த பகுதிக்கு மட்டும் நம்ம யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீம் அளிச்சிடலாம். முக்கியமான சேவைகளுக்கு நாம் சப்சிடியை வச்சுக்கிறது நல்லது. அந்த சப்சிடியை வந்து சரியாக போய் சென்றடையுதான்னு சொல்லி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி மெக்கானிசமை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்.